உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 பேஸ் என்ட்ரி லெவல் DSLR மாடல் பத்தி பார்க்க போறோம். DSLR அப்படினாவே கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மெமரிஸா இருக்கட்டும், உங்களுடைய போட்டோஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே டிஃபரெண்டா பிக் எடுத்து வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இது பிசினஸ் பர்பஸ்க்கு நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல என்ட்ரி லெவல் DSLR. சோ இதை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு DSLR ஃபீல்டு, தட் மீன்ஸ் கேமராக்குள்ள வரீங்க. சோ கேமரால என்னென்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அண்ட் அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அண்ட் எப்படி போட்டோஸ் வந்து எடுக்கலாம், எப்படி வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா என்ட்ரி லெவல் DSLR போதுமானது அப்படிங்கறத சொல்லுவேன். இந்த மாதிரியான என்ட்ரி லெவல் DSLR நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எவ்வளவு மெகா பிக்சல்ஸ்ல அது வருது, அண்ட் எவ்வளவு ஃபோக்கஸ் வந்து கொடுக்குறாங்க, ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும், 24 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும், அண்ட் 59 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும் இந்த நிக்கான் மாதிரியான DSLRஸ்ல எல்லாம். சோ அதனால உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபோக்கஸ் வேணும், அதே மாதிரி வந்து நீங்க வாங்கக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்ட்ல உங்களுக்கு காஸ்மோஸ் சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. டுவல் ஃபோக்கஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சைடு பிளர் பண்ணலாம், ஒரு சைடு பிக்சரை வந்து டைரக்டா விசிபிள் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து Canonல வந்து கொடுக்குறாங்க. சோ அப்போ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான யூனிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ கிளாரிட்டி டிஃபர் ஆகும் நிக்கானுக்கும் Canonuக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்து வாங்குறது மூலமா நல்ல ஒரு DSLR வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நிறைய மாடல்ல பாத்தீங்கன்னா பயோனிக்ஸ் இமேஜ் ப்ராசசிங் இன்ஜின் வந்து கொடுப்பாங்க. சோ இது வந்து ஒரு கம்பெனி கொடுப்பாங்க. சோ இப்போ நிக்கோன்ல வேற மாதிரி கொடுப்பாங்க, கூல் பிக்ஸ்ல வேற மாதிரி கொடுப்பாங்க, சோனில வேற மாதிரி கொடுப்பாங்க. சோ அப்ப நீங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ல லேட்டஸ்டான ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டோட வருதா இல்லையா அப்படின்ற மாதிரி DSLR சூஸ் பண்ணும்போது பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் ரெக்கார்டிங் ஃபீச்சர். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி வந்து 5K எல்லாம் வந்திருக்கு. பட் ஆனா இப்போதைக்கு 4K, ஃபுல் HD அண்ட் HD, அல்ட்ரா HD இந்த மாதிரி ஹியூஜான பிக்சல் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நீங்க ரெக்கார்டிங் ரெசல்யூஷனுக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது மூலமா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க முடியும். அண்ட் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் மூலமா எக்ஸ்போஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த DSLRல இருக்கு. ஃபோக்கசிங் ஸ்பீட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் எவ்வளவு வருதுன்றத பாத்துக்கோங்க. அண்ட் இன்பில்டடா உங்களுக்கு மைக் வந்து கொடுக்குறாங்களா, அண்ட் எக்ஸ்டர்னல் மைக் கனெக்டிவிட்டிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ல அவைலபிலிட்டி இருக்கா, சோ அப்படிங்கிறதையும் ஒரு DSLR வாங்கும்போது உற்று நோக்கி பார்த்து வாங்குறது அவசியமானது. அண்ட் இம்பார்ட்டண்டா ஒரு 3 விஷயம் சொல்றேன். ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் பாத்துக்கோங்க. ISO ரேஞ்ச் எவ்வளவு கொடுக்குறாங்க, மினிமமா 250 ல இருந்து 10,000 வரைக்கும் கூட உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ல வருது. ISO ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரைட்னஸ் வந்து ரொம்ப எக்ஸ்போஷர் அதிகமாக்கி நல்ல ஒரு கிளாரிட்டியான பிக்சர் எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நைட் டைம்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அண்ட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ல உங்களுக்கு வைஃபை, NFC இந்த மாதிரியான கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அவைலபிலிட்டி பண்றாங்க, அண்ட் டில் ஸ்கிரீன் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க ஒரு பட்ஜெட்ல வாங்கக்கூடிய DSLR பாத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்ட் DSLR மாடல், என்ட்ரி லெவல் மாடல் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல Canonல இருந்து வரக்கூடிய EOS DSLR பத்தி பார்க்க போறோம். APS-C காஸ்மோ சென்சார் வித் 24.1 மெகா பிக்சலோட வருது. ISO 100 to 6400 சென்சிட்டிவிட்டி ரேஞ்சோட தராங்க. Digic 4+ ப்ராசஸர் வித் 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸோட இந்த ஒரு DSLR வருது. வைஃபை, NFC அண்ட் ப்ளூடூத் எல்லாமே பில்ட்-இன் ஃபீச்சரா கொடுத்திருக்காங்க. Amazon இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 30,490 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 7077 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல Sony DSLR பத்தி பார்க்க போறோம். 24.3 மெகா பிக்சல் மிரர்லெஸ் டிஜிட்டல் SLR கேமராவா வருது. 16 to 50 mm APS-C சென்சார் அண்ட் ஃபாஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்டோட வருது. பயோனிக்ஸ் X இமேஜ் ப்ராசசிங் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. அப் டு 11 FPS கண்டினியூ ஷூட்டிங்க்கு தாராளமா இதை யூஸ் பண்ணலாம். Amazon இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 43,190 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 485 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல Nikon DSLR பத்தி பார்க்க போறோம். APS-C காஸ்மோ சென்சார் வித் 24.2 மெகா பிக்சல் DSLR மாடலா வருது. ISO 100 to 2000 25,600 சென்சிட்டிவிட்டி ரேஞ்சோட வருது. X-Speed 4 ப்ராசஸர் வித் 11 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்டோட வருது. வைஃபை, NFC அண்ட் ப்ளூடூத் பில்ட்-இன் ஃபீச்சரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Amazon இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 48,799 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 3016 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல Canon DSLR பத்தி பார்க்க போறோம். EOS 24.1 மெகா பிக்சல் டிஜிட்டல் SLR கேமராவா வருது. Digic 8 ப்ராசஸர் அண்ட் 24.1 மெகா பிக்சல் காஸ்மோ சென்சாரோட வருது. 9 ஆட்டோ ஃபோக்கஸ் ஆப்டிகா வியூ ஃபைண்டர் ஷூட்டிங், டுவல் பிக்சல் காஸ்மோஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் ஐ டிடெக்ஷன் ஃபீச்சரோட தராங்க. Amazon இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 63,500 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 629 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல Panasonicல இருந்து வரக்கூடிய DSLR பத்தி பார்க்க போறோம். 20 மெகா பிக்சல் 4K மிரர்லெஸ் 20.3 மெகா பிக்சல் கேமராவா வருது. 5 ஆக்சிஸ் 5 ஸ்டாப் டுவல் ஸ்டேஜ் ஸ்டெபிலைசேஷனோட தராங்க. 120 FPS ஹை ஸ்பீட் வீடியோ அண்ட் மைக் இன்புட்டும் இருக்கு. கனெக்ட் வயா ப்ளூடூத் அண்ட் வைஃபை சொல்லிருக்காங்க. Amazon இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 92,990 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த DSLR மாடல் எல்லாத்தையும் Flipkart and Amazon
பண்ணலாம், தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ற. வேணும் அப்படின்னா ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பட் அமேசான்ல இருக்க சேம் பிராண்ட் சேம் ப்ராடக்ட் ஃபிளிப்கார்ட்ல சில இருக்காது. சோ இதுக்கு ஆல்ரெடி பெஸ்டா செல் ஆகக்கூடிய சில ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் வீடியோ சந்திக்கிறேன். நான் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you, have a nice day.